எப்படி ஐஓபி ஏடிஎம் மிஷினில் கேஷ் டெபாசிட் பண்ணுறது, கார்டு எதுவுமே இல்லாமல் எப்படி பணம் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஐஓபி கேஷ் டெபாசிட் மிஷின் எங்கே இருக்கோ அங்கே போயிருங்க. கேஷ் டெபாசிட் மிஷின் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஏடிஎம் மாதிரியே தான் எல்லாமே. பட் நமக்கு கேஷ் டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே போனது 4வது பட்டன், கடைசி பட்டன் அமைக்கிடுங்க. அமுக்குனதும் லாங்குவேஜ் வரும். லாங்குவேஜ் எதுவுமோ செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் அக்கௌண்ட்டோடு கொடுத்துருப்பீங்க பாருங்கள், அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி கரெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அதை பார்த்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்ததும் உங்கள் நேமும் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணி நம்ம எதானு பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இப்போ நோட் டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. இதை ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நோட்டு வச்சுட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நோட்டை வந்து எண்ண ஆரம்பிச்சிடும். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க, எத்தனை 500 தாள் அதெல்லாம் எண்ணி அதுவே உங்களுக்கு காட்டும் எவ்வளோ இருக்குன்னு. சம்டைம்ஸ் நோட் ஏதாவது டிஃபெக்டாக இருந்தால் அது ரிட்டர்னும் பண்ணிடும். ஸோ நோட்டை வந்து நல்ல நோட்டாக வச்சு போட்டுருங்க. இப்போ நீங்கள் நோட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட் முறை கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா நோட் வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். வச்சிட்டிங்கன்னா இதையும் சேர்த்து அதை எண்ணி உங்களுக்கு திரும்ப ஸ்க்ரீனில் காட்டிடும். அதில் நீங்கள் திரும்ப மணி எடுக்கிறேன்னா மணி பேக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஓகேனா கன்ஃபார்ம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுவே உங்கள் கேஷ் டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னு ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு அதுவே உங்களுக்கு ரிசிப்ட்டும் கொடுத்துரும். அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கோம் எல்லாங்கிறது இருக்கும். அதை நீங்கள் எவிடன்ஸாகவும் வச்சுக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஃபோன் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் தெரிஞ்சால் யார் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாட்டுக்கு உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு அக்கௌண்ட் நம்பரை போட்டு போயிட்டே இருக்கலாம். பிரச்சனையே இல்லை. ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தெரிஞ்சாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.